friends, welcome to my channel. So in this video we will discuss the daily task of 17 and 18. So December 17 la vandirundha important news items enna appdin solli pathinga veengala. Then headlines page la nothing was important. Seringla, and adhe madri it was same with respect to page number 2. Page number 3 லையும் ஒன்றும் இல்லை. அண்ட் பேஜ் நம்பர் 4ல மெடிக்கல் சப்ளையர்ஸ் டிமாண்ட் டியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஐட்டம் வந்துருந்தது. அதாவது கவர்மெண்ட் ரன் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வந்து ட்ரக் சப்ளையர்ஸ் மருந்து கொடுக்குறாங்க போல், அதுக்கு பேமெண்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ இதனால தே ஆர் டிமாண்டிங் தி டியூஸ். ஸோ இதுதான் கண்டெக்ஸ்ட். சரிங்களா? ஸோ இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு போல், தட் இஸ் ஆல் ஃபுட் அண்ட் ட்ரக் லைசன்ஸ் ஹோல்டர் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு. ஸோ இது மூலியமாக தே ஆர் டிமாண்டிங். ஏன்னா இது வந்து ஒரு சிவில் சொசைட்டி ஆஸ்பெக்டில் போய் டிமாண்ட் பண்ணாங்கன்னா தென் டெஃபினெட்லி they would gain much support இல்லையா? அதனால ஓகே. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, ஸ்டேட் ஊஸ் ஆனியன் க்ரோவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இப்போ எலெக்ஷனில் தோத்துட்டாங்க இல்லையா? ஸோ அதனால மற்ற ஸ்டேட்ஸ்ல எல்லாம் ஃபார்மர்ஸ்க்காக நல்ல ரெனியூமரேஷன் எடுத்துகிட்டு வர மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வராங்க கவர்மெண்ட். சரிங்களா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் அகைன் there is a scheme which is called as ஆபரேஷன் கிரீன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம் இது. பட்ஜெட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம். ஸோ வாட் இஸ் ஆபரேஷன் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதை சிம்பிளாக ஞாபகம் வைக்கணும்னா இப்படி வச்சுக்கோங்க. தட் இஸ் லைக் டொமேட்டோ, பொட்டேட்டோ, ஆனியன். சரிங்களா? ஸோ டொமேட்டோ அண்ட் பொட்டேட்டோ வந்து இந்தியன் வெஜிடபிள் கிடையாது. அதாவது இட்ஸ் ஆரிஜின் இஸ் நாட் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா. ஸோ இஃப் யூ நோ ப்ளீஸ் டைப் தட் இன் தி கமெண்ட் பாக்ஸ் இஃப் பாசிபிள். ஓகே. ஸோ இந்த டிஓபி, தட் இஸ் டொமேட்டோ, பொட்டேட்டோ, ஆனியன், இந்த 3 கிராப்ஸ் பேஸ் பண்ணி ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் நடக்குது இல்லையா? இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்த ஸ்கீம் தான் இது. சரியா? அண்ட் இது வரையும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் லாஜிஸ்டிக்ஸ், அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி, மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி சார்ட் ஆஃப் கிராப்ஸ், ஸோ இதெல்லாம் கூட என்ஷோர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஓபி கிராப்ஸ், தட் இஸ் டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ. And of course, this scheme will help to increase the farmers' income by 2022 also. That is, doubling farmers' income by 2022 is the objective of the government. சரிங்களா? ஸோ ஏன் சார் ஆனியன், டொமேட்டோ, பொட்டேட்டோக்கு வெறியும் இந்த மாதிரி ஸ்கீம் எடுத்துகிட்டு வரணும்? ஏற்கனவே மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் வந்து வெஜிடபிள்ஸ் ஆர் நாட் கவர்ட். ஸோ இதுவும் ஒரு ஆஸ்பெக்ட், இதை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதில் வந்து கிராப்ஸ் தான் கவர் பண்ணுவாங்க, வெஜிடபிள்ஸ் ஆர் நாட் கவர்ட். ஸோ பேடி, ஜுவார், பாஜ்ரா, அதே மாதிரி காட்டன், ஜூட், ஈவன் விர்ஜீனியா டொபாக்கோ, சுகர் கேன் கூட எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. தட் இஸ் வியா எஃப்ஆர்பி. பட் அகைன் நாட் திஸ் ஆனியன், டொமேட்டோ ஆர் பொட்டேட்டோ. புரியுதுங்களா? ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி தி கண்டெக்ஸ்ட். அண்ட் இப்போ இந்த நியூஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, த ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் இன்டர்வெனிங் இன் டு தி ஸ்கீம். சரிங்களா? ஏன்னா இந்த ஆப்ரேஷன் ஸ்கீம் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை யூனியன் ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்ட்ரி. And with the help of the union ministry, the state government will implement this scheme and they will try to bring in subsidies. They will try to bring in logistic support in such a way that the onion owners could be benefited அப்படின்னு சொல்ற மாதிரி. புரியுதுங்களா? So this happens to be the context. Please ensure that you know what is the meaning of Operation Green. As simple as that. Okay. And அதே மாதிரி BT cotton seed probe delayed by Maratha protest அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஐட்டம் வந்திருக்கு. ஸோ BT cottonனா என்ன? அண்ட் அதே மாதிரி நம்ம பார்த்துருப்போம், CRY 1AC gene, அதே மாதிரி Bollard 2. This happens to be the crop name. சரிங்களா? ஸோ BT காட்டன் கிராப் நேம் வந்து Bollard 1. அண்ட் இப்போ வந்து Bollard 2 வந்துடுச்சு. அதான் நம்ம பார்த்துருப்போம், தட் இஸ் லைக் ஜீன் ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த சேம் நியூஸ் ஆர் ரிப்பீட்டட் அகைன் அண்ட் அகைன். ஸோ ப்ளீஸ் ஹாவ் அ செக் ஆன் இட். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி பேஜ் நம்பர் 5ல பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் பேன் இன் அரக்கு ஃப்ரம் Jan 1 அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க. ஸோ அரக்கு ஹேப்பன்ஸ் டு பி அ பிளேஸ் இன் விசாகப்பட்டினம். சரியா? ஸோ இது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன், அரக்கு வேலி. யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எழுதின உடனே ட்ரிப்பு போடுவீங்க தெரியுமா? அப்போது இங்கே போயிட்டு வரலாம். சரிங்களா? பட் எஸ், இங்கே பிளாஸ்டிக் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் பேன் ஹேப்பன்ஸ் டு பி அன் initiative which is brought out by various government அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஸோ மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, all are doing it. ஸோ ப்ளீஸ் ஹேவ் அ செக் ஆன் இட். சரியா? ஸோ செக் ஆன் இட்னா என்ன, ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணி பாருங்கள். மற்றபடி பாயிண்ட்ஸ்லாம் அவ்வளோ இன்ஃபர் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரிங்களா? அண்ட் அதே மாதிரி கமிங் டு பேஜ் நம்பர் 6, நேஷன் பேஜ், நத்திங் சீம்ஸ் டு பி இம்பார்ட்டன்ட். அண்ட் பேஜ் நம்பர் 7 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியா ரெக்கார்டட் 95 டைகர் டெத்ஸ் இன் 2018. ஸோ இங்கே உங்களுக்கு நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டினா யாருன்னு சொல்லிட்டு தெரியணும். சரிங்களா? அண்ட் இது நான் ஏற்கனவே எடுத்திருக்கிறேன். எனக்கு நம்பர்ஸை பற்றி பேசியிருக்கிறாங்க. பட் த திங் இஸ் லைக், இந்த ஆர்டிக்கல்லேருந்து உங்களுக்கு என்ன தெரியணும்னா, டைகர் டேட்டா பேஸை வந்து யார் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து NTCA தான். சரிங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் will send them report and இந்த ரிப்போர்ட் எல்லாம் கம்பைல் பண்ணி ஒரு டேட்டா பேஸ் வச்சிருப்பாங்க. ஸோ this happens to be the thing. சரிங்களா? ஸோ ரெக்கார்ட்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க, இது தெரிஞ்சுக்கோங்க.
அண்ட் என்டிசிஏனா யாரு அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி வெப்சைட்டுக்கு போங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காந்தீங்கன்னா எழுதிடுவீங்க. ஓகே. அண்ட் அதே மாதிரி ISRO GSAT-7A டு ஆட் மசில் டு ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க. ஸோ GSAT-7A கம்யூனிகேஷன் சேட்டலைட் விச் வில் பி லான்ச் இன் ஜியோசின்க்ரனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். ஸோ GSLV லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இதோடைய வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 டன் இருக்கும் அப்ராக்சிமேட்லி. அண்ட் தே வில் ப்ரொவைட் கம்யூனிகேஷன் வியா கூபேண்ட், ஸோ விச் கேன் பி யூஸ்டு ஃபார் மிலிட்ரி பர்பஸஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ கம்யூனிகேஷன் சேட்டலைட் இட் வில் பி ஹெல்பிங் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல். அண்ட் December 19 வில் பி லான்ச்டு, எப்படியும் நியூஸ் பேப்பரில் வரும். ஸோ அப்போவே இதை கோ த்ரூ பண்ணிடலாம் ஃபீச்சர்ஸோட. ஓகே. அண்ட் அதே மாதிரி பேஜ் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா nothing seems to be important and editorial will be discussed by me. சரிங்களா? அண்ட் அதே மாதிரி இப்போ இன் பேஜ் நம்பர் 10க்கு வந்தீங்கன்னா JPC cannot review சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஸோ ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்துக்கோங்க. வாட் இஸ் தி ரோல் ஆஃப் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சரிங்களா? அண்ட் இந்த இஷ்யூ உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். தட் இஸ் ரஃபேல் டீல் வேர்டிக்ட் வந்துருந்தது. அண்ட் அந்த வேர்டிக்கில் சுப்ரீம் கோர்ட் செட் தட் நாங்கள் பெட்டிஷன் எல்லாம் தள்ளுபடி பண்ணுறோம். CAG அண்ட் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி தே ஹவ் ரிவ்யூடு திஸ் அண்ட் பார்லிமெண்ட்டில் கூட பிளேஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதை கப்புன்னு பிடிச்சிட்டாங்க ஆப்போசிஷன். அண்ட் ஆப்போசிஷன் பிடிச்சோடனே த சென்டர் கேம் அவுட் வித் அண்ட் கிளாரிஃபிகேஷன் தட் இதில் வந்து டைப்பிங் எரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதானே கண்டெக்ஸ்ட், இதெல்லாம் அவசியம் இல்லை. பட் த பாயிண்ட் விச் யூ நீட் டு நோ இஸ் லைக் கேக்னா என்ன, அதாவது ஆடிட் ஜெனரல்னா யார், பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டினா யாரு, பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி இவங்களுடைய வேலை என்ன. சரியா? ஸோ இந்த நியூஸ் ஐட்டம்ஸ் இந்த கண்டெக்ஸ்ட் வரையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி மோர் தென் எனஃப், which can be done via லக்ஷ்மிகாந்த். ஸோ there is no need for you to invest too much of times in other things. ஓகே. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா nothing seems to be important. சரிங்களா? அண்ட் பேஜ் நம்பர் 11 அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஐட்டம் வந்திருக்குங்க. சரிங்களா? ஸோ இன்டர்நேஷனல் இல்லை, இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர். ஓகே. ஸோ இப்போ வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஒன்றும் இல்லைங்க, இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர்னா இந்தியன் ஓஷன் ரீஜன் கண்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. வாட் இஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஃபோரம். அந்த ஃபோரமில் வந்து இந்தியன் ஓஷன் ரீஜன் கண்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, வந்து உட்காந்து பேசிப்பாங்க சூப்பராக. சரியா? ஸோ கமர்ஷியல் யூசேஜ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ எப்படி நம்ம டெலகிராம் ரிப்பப்ளிக் ஐஎஸ் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி, பட் அங்கே ப்ரொடக்டிவாக இருக்கும், அது வேற விஷயம். சரியா? ஸோ இப்போ என்ன யோசிச்சாங்கன்னா, சரி ஓகே ரைட், வாட் வில் டூ இஸ் லைக் ஆல் தி நேஷன்ஸ் வில் ஷேர் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்தியன் ஓஷன் ரீஜன் நேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, தட் இஸ் லைக் பர்ஷியன் கல்ஃபில் இருக்கிற நேஷன்ஸ் அண்ட் அதே மாதிரி ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ், ஐலாண்ட் நேஷன்ஸ், ஸ்மால் ஐலாண்ட் நேஷன்ஸ் அண்ட் ஈவன் இந்தியா ஃபார் தட் மேட்டர், ஸ்ரீலங்கா. ஸோ இந்த மாதிரி நேஷன்ஸ் எல்லாம் ஒன்றா வந்து அண்ட் அஃப்கோர்ஸ் மெம்பர்ஸ் ஆஃப் ஏஷியன் ஆல்சோ டு an extent. So all will come together, they will exchange information so that commercial shipping information will be exchanged அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ இதுக்காக ஒரு சென்டர் இருக்கணும், ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கணும் இல்லையா, அதுதான் இந்த இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர். சரியா? வேற ஆல் தி இன்ஃபர்மேஷன்ஸ் வில் பி கலெக்டட் ஆர் டேட்டா வில் பி கலெக்டட். ஸோ எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் கால், ஃபேக்ஸ், இமெயில், வீடியோ கான்ஃபரன்சிங், ஸோ இந்த மாதிரி. சரியா? ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரி ஒன்றும் இல்லைங்க, மெரிடைம் செக்யூரிட்டி என்ஹான்ஸ் ஆகும், பைரசி கம்மியாகும். ஸோ பைரசினா சும்மா ஹைஜாக்லாம் பண்ணிடுறாங்க இல்லையா ஷிப்பை, அந்த மாதிரி. ஓகே. ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி தி இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் அண்ட் இதை வந்து குருகிராமில் பிளேஸ் பண்ண போகிறாங்க. சரிங்களா? அண்ட் திஸ் வில் பி ஆக்சஸ்டு பை நேவி அஃப்கோர்ஸ். ஸோ இந்தியன் ஓஷன் ரீஜன் நேவி. ஓகே, இது ஒன்று. அண்ட் இப்போ இந்தியா ஹவ் ரீசென்ட்லி சைன்ட் 2 அக்ரிமெண்ட்ஸ். ஒன்று வந்து டிரான்ஸ் ரீஜனல் மெரிடைம் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஒயிட் ஷிப்பிங் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒயிட் ஷிப்பிங்னா கமர்ஷியல் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். ஓகே. அதே மாதிரி டிரான்ஸ் ரீஜனல் மெரிடைம் நெட்வொர்க் இதையும் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இது ரெண்டுத்தோடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் வில் சர்வ் தி பர்பஸ். சரிங்களா? ஸோ இந்த டிரான்ஸ் ரீஜனல் மெரிடைம் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 30 members ஆர் தேர் விச் இஸ் லைக் ஹெடட் பை இட்டாலி விச் இஸ் லெட் பை இட்டாலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் இந்த டிரான்ஸ் ரீஜனல் மெரிடைம் நெட்வொர்க். அண்ட் த சேம் கோஸ் வித் ஒயிட் ஷிப்பிங் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட் விச் இஸ் அகைன் அன் அக்ரிமெண்ட் விச் வாஸ் சைன்ட் பை இந்தியா வித் மெனி நேஷன். ஸோ கார்கோ இன்ஃபர்மேஷனுக்காக சைன் பண்ணாங்க இந்த இன்ஃபர்மேஷன். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா இதனால மெரிடைம் செக்யூரிட்டி என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஷேரிங் வில் பி தேர் and this happens to be a good boost for the Indian Ocean region nations. சரியா? ஓகே. இது வந்து நம்ம பார்த்தது வந்து இப்போ ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒன்றும் இல்லை, இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர்னா என்னன்னு சொல்லிட்டு சிம்பிளாக கேட்பாங்க. ஏன்னா இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கேட்டிருக்காங்க UPSC ப்ரிலிம்ஸில். That was before 2 years I think so. ஸோ இப்போ இந்த வருஷம் இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூ கேன் ரைட்
இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தென் இந்தியன் ஓஷன் செக்யூரிட்டிக்காக நம்ம இந்த 3 அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ இது டாமினன்ஸ் ஆஃப் சைனாவை வந்து ஆஃப் செட் பண்ணுற மாதிரி அப்படின்னு கூட எழுதலாம். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அண்ட் லைக் points which you can add on to your answer writing. It's all about fodder points, right? So இந்த மாதிரி நீங்கள் பேசலாம். So this happens to be the context with respect to this news. சரியா? அண்ட் அதே மாதிரி வேறு ஏதாவது பேஜ் நம்பர் 11 நியூஸ் ஐட்டம்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நத்திங் சீம்ஸ் டு பி இம்பார்ட்டன்ட். சரியா? அண்ட் அதே மாதிரி வேர்ல்டு பேஜில் கிளைமேட் டாக்ஸ் டெலிவர் ரூல் புக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ரூல் புக் அகைன் நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன், இதை என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு ரூல் புக் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல் அண்ட் இதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ ரூல் புக் வேணும், டிரான்ஸ்பெரன்சி வேணும், அக்கௌண்டபிலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? பட் இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் உங்களுக்கு தெரியணும், யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து குளோபல் ஸ்டாக் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஐட்டம் வந்திருக்கு பாருங்க. தட் இஸ் குளோபல் ஸ்டாக் டேக் டெசிஷன். இது ஜிஎஸ்டின்லாம் குளோபல் ஸ்டாக் டேக். சரியா? ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கிடையாது இது. ஃபைன். சரி, வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் தி ஆர்டிகல் ஆஃப் திஸ் பாரிஸ் அக்ரிமெண்ட். ஸோ அண்டர் திஸ் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி பாரிஸ் அக்ரிமெண்ட் வில் பி டேக்கன் இன் டு கன்சிடரேஷன், வில் பி அனலைஸ்ட். சரியா? அண்ட் இதை யார் எடுப்பா, அதாவது இந்த ஸ்டாக் டேக்கிங் வேலையை யார் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிஎம்ஏ, தட் இஸ் சிஓபி, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், அதாவது மெம்பர் நேஷன்ஸ் ஆஃப் தி பாரிஸ் அக்ரிமெண்ட் will take part. சரியா? சரி சார், அப்போ யூஎஸ் சைன் பண்ணலையா சார் பாரிஸ் அக்ரிமெண்ட்டா, அவங்க தே ஆர் மெம்பர் ஆஃப் சிஎம்ஏவா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. சரியா? ஸோ COP24, COP23 அப்படின்லாம் பார்க்குறீங்களா நியூஸில். ஸோ COP24 என்ன, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது வந்து சிஎம்ஏ அப்படின்னுவோம். சரியா? ஸோ இந்த சிஎம்ஏ எல்லாம் தே வில் டேக் ஸ்டாக், தட் இஸ் லைக் ஹவு வெல் த பாரிஸ் அக்ரிமெண்ட் இஸ் இம்ப்ளிமெண்டட் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அண்ட் இட் இஸ் ப்ரொபோஸ்டு. சரியா? ஸோ 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுப்போம், 5 இயர்ஸ் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் ஒரு டேர்ம் இருக்குது, தட் இஸ் கால்ட் அஸ் ஈக்விட்டி. சரியா? அண்ட் இந்த ஈக்விட்டியில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தோஸ் ஹூ ஆர் லைக் வல்னரபிள் நேஷன்ஸ், ஸ்மால் ஐலண்ட் நேஷன்ஸ் ஹூ ஆர் லைக் வில் ஹேவ் அ கிரேட் இம்பாக்ட் பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றவங்க, இந்த மாதிரி நேஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தனியான ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணணும், ஃபினான்ஸ் பண்ணணும், வி ஹேவ் டு டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஈக்விட்டி என்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. சரியா? அண்ட் மெனி நேஷன்ஸ் ஆர் அகைன்ஸ்ட் இட். ஸோ இதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ண மாட்டேன்றாங்க. அண்ட் இந்தியா இஸ் ஹேவிங் இட்ஸ் ரிசர்வேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இட். ஸோ இவங்களுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அண்ட் நேஷன்ஸ் ஹேவ் டு ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த நியூஸ் ஐட்டம். சரியா? ஸோ ஜஸ்ட் ஹேவ் அ செக் வாட் இஸ் குளோபல் ஸ்டாக் டேக், ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ளீஸ் ஹேவ் அ செக் ஆன் இட். சரியா? கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ரூல் புக். ஓகே. அண்ட் அதே மாதிரி இங்கே பாருங்க, முரட் ட்ரீம்ஸ் ஆஃப் ஹெல்பிங் யாசிதீஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹூ ஆர் யாசிதீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். ப்ரிலிம்ஸில் அப்படியே ஈஸியாக கேட்டுருவாங்க. ஈஸியாக கேட்டுருவாங்கன்னா நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இவங்க வந்து ஒரு கர்ட்ஸோடைய மைனாரிட்டி. ஸோ கர்ட்ஸ் யூ மஸ்ட் பி நோயிங். தெரியலனா கர்ட்ஸ் பேஸ் பண்ணி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன், தயவு செய்து பாருங்க. ஈவன் திஸ் வாஸ் அ கொஸ்டின் வித் ரெஸ்பெக்ட் டு லாஸ்ட் இயர் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ். ஸோ கர்ட்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்கன்னா கிர்குக் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ யாசிதீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். தே ஆர் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், அதாவது கர்ட்ஸில் இருக்கிற ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ். அண்ட் தே ஆர் லைக் கான்சென்ட்ரேட்டடாக இல்லை, தே ஆர் லைக் ஸ்ப்ரெட் அரவுண்ட் தி வேர்ல்டு. அண்ட் இவங்களை பியூரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு ஐஎஸ்ஐஎஸ் இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க. சரியா? பட் அகைன் அதிகமான பல்கான பாப்புலேஷன் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தே லிவ் இன் லைக் ஈராக்ல இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. சரியா? அண்ட் ஈவன் தே ஆர் பிரசன்ட் இன் வெஸ்டர்ன் யூரோப் அண்ட் அதர் நேஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் யாசிதி. சரிங்களா? ஸோ ப்ளீஸ் ஹேவ் அ நோட் ஆன் இட். இதை விட்டுட்டு இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா படிக்கக்கூடாது. சரியா? இப்போ இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கினீங்கன்னா இந்த அம்மா மாதிரி நீங்களும் 100 பேசலாம். அண்ட் அதே மாதிரி கமிங் டு பேஜ் நம்பர் 13 பிஸ்னஸ் பேஜ், பேக் சீரிஸ் டேட்டாவை பற்றி வந்திருக்கு. இது நம்ம எட்டோரியல் அனாலிசிஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ பேக் சீரிஸ் டேட்டானா என்ன, ஒய் இட் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் எட்டோரியல் அனாலிசிஸ். ஸோ த சேம் பாயிண்ட்ஸ் ஆர் ரிப்பீட்டட் அகைன் அண்ட் அகைன். ஸோ ஜஸ்ட் ஹேவ் அ go through. சரியா? அண்ட் எம்எஸ்எம்இ செக்டரில் வந்து ஜாப் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. தட் இஸ் டிஎம்எஸ்எம்இ, தட் இஸ் ட்ரேட் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் தான். ஸோ ட்ரேடர்ஸ். ஸோ ஜென்ரலைஸ்டான பாயிண்ட்ஸ் தான் படித்தாலே புரியும். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி பேஜ் நம்பர் 14 வந்தீங்கன்னு வைங்களேன், தென் பேங்க் கிரெடிட் இஸ் இட் க்ரோயிங் அண்ட் வேர்ஸ் இட் கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஐட்டம் வந்திருக்கு. அதாவது பேங்க் கடன் கொடுக்குறாங்க இல்லையா, கடன் அதிகமாக தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரதான். சரி, ஓகே. ஆனால் கடன் கொடுத்துருக்காங்கன்னா மார்க்கெட்டில் பணம் இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், எல்லாம் நல்லா சம்பாதிப்பாங்க தானே. பட் அகைன் திஸ் இஸ் நாட் தி கேஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இட் இஸ் லைக் ஒரு சில செக்டார்ஸுக்கு தான் இந்த பணம் போய் சேருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல். சரியா? அண்ட் எந்த மாதிரி செக்டார்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன், என்பிஎஃப்சிஸுக்கு அதிகமாக போகுதான். ஆனால் இப்போ லிக்விடிட்டி கிரைசஸ்னால் அங்கே தான் ரொம்ப இருக்குது. சரியா? அண்ட் என்பிஎஃப்சிக்கு பணம் போகுது. அண்ட் என்பிஎஃப்சி மூலியமாக
ஹவுசிங் லோன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஷேர்ஸுக்கு வந்து பணம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்ல வராங்க. பட் அகெயின் காஸ் ஆஃப் கன்சர்ன் இஸ் லைக் MSME செக்டாருக்கு ஒழுங்காக போய் ஃபண்டு போய் சேர்றது இல்லையா, தட் இஸ் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ இந்த மாதிரி ஃபேக்சுவலான இன்ஃபர்மேஷன்லாம் பேசியிருக்கிறாங்க. பட் நான் சொன்ன கண்டெக்ஸ்ட் தான் இது, சரிங்களா? அதே மாதிரி இங்கே பேசியிருக்காங்க ஆன் அ மிஷன் டு ரிவைவ் ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கம்பெனி இஸ் இன்வால்வ்டு டு ரிவைவ் தி ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் இட் சீம்ஸ். ஸோ யூ கோ த்ரூ இட் ஒன்ஸ் யூ வில் கெட் டு நோ. சரியா? அதே மாதிரி வில் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஹெல்ப் இன் டபிளிங் தி ஃபார்மர்ஸ் இன்கம். ஸோ GST வந்ததுனால ஒரு யூனிஃபைடு காமன் மார்க்கெட் வந்திருக்கு. அண்ட் அக்ரிகல்ச்சர் செக்டார் கான்ட்ரிபியூஷன் டு GDP அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 16% இஸ் தேர். அண்ட் இது வரையும் இல்லாமல் this happens to be one of the sector which has a huge man force working in it. So more than 50% of the population are engaged in agriculture and allied activities. And இது வரையும் இல்லாமல் government has bought in NAM, that is a National Agriculture Market. So இது வந்து ஒரு e-market மாதிரி where the farmers can directly sell their agriculture produce அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ ஒன்றும் இல்லை, சந்தை, அதுதான் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். சரியா? இது வந்து இப்போ ஃபார்ம்லயும் எடுத்துட்டு வந்திருக்காங்க, தட் இஸ் ஆன்லைன் ஃபார்ம்ல. ஓகே. அண்ட் அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் இருக்கு தெரியுமா? ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ்னா ஸ்மால் அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஹோல்டர்ஸ் இருக்காரு. ஒருத்தர் விவசாயம் பண்றாருன்னு வைங்களேன், சும்மா ஒரு 10-20 சென்ட்ல ஏதாவது ஒன்று ப்ரொடியூஸ் பண்றாருன்னா தென் அவங்க மேல GST லெவி பண்ண மாட்டாங்க. ஸோ தெர் இஸ் நோ நீட் ஃபார் தெம் டு ரெஜிஸ்டர் ஃபார் GST அண்ட் தே கேன் லைக் கேரி அவுட் தேர் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ். சரியா? ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் இஸ் லைக் எக்ஸம்டட் ஃப்ரம் GSTங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கோ இல்லை வேர் ஹவுசிங்காக எடுத்துகிட்டு போனாலோ தென் அங்கேயும் GST அப்ளிகபிள் ஆகாது. சரியா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு மில்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ மில்க் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ்னு வருது இல்லையா மில்க், விச் இஸ் அகைன் எக்ஸம்டட் அண்ட் GST. சரியா? இல்லை சார் எனக்கு நீங்கள் ஆப்டான எக்ஸாம்பிள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நெல் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? சரியா? நெல் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ், ஓகே, இட் இஸ் எக்ஸம்டட் அண்ட் GST. இப்போ நெல்லை எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா GST கிடையாது. சரியா? புரியுதா? ஓகே, ரைட்டு. பட் அகைன் அக்ரிகல்ச்சர் ப்ராசஸிங்க்கும், அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ப்ராசஸிங், அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ், இது மேலே GST அப்ளிகபிள் ஆகும். சரியா? ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராசஸிங்னா என்னது சார்? ஒன்றும் இல்லைங்க, இப்போ பால் எடுத்துகிட்டு போய் பட்டர், கீ, சீஸ் விச் இஸ் குட் ஃபார் ஹெல்த்னு சொல்கிறாங்க தெரியுமா? இந்த மாதிரி விஷயத்துக்கு மேலே GST அப்ளிகபிள் ஆகும். ஸோ தீஸ் ஆர் ப்ராசஸ்டு குட்ஸ். ஸோ பால்லேருந்து தானே எல்லாம் வருது. ஸோ கீ, பட்டர் இதெல்லாமே ப்ராசஸ்ட், இது மேலே GST அப்ளிகபிள் ஆகும். சரியா? அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஃப்ளேவர்டு மில்க், இதுவும் ப்ராசஸ் பண்ணி தானே வருது. ஸோ இது மேலேயும் GST அப்ளிகபிள் ஆகும். ஓகே, ரைட்டு. அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ்ன்னு சொன்னீங்களே சார். சி, அக்ரிகல்ச்சர் கமாடிட்டினா எனிதிங் விச் இஸ் ட்ரேடட். ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அண்ட் அந்த ப்ராடக்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு ட்ரேட் நடக்குது. அந்த ட்ரேடட் ஐட்டம்ஸ் மேலேயும் GST லெவி பண்ணுவாங்க. சரியா? அண்ட் இது வரையும் இல்லாமல் ஈவன் தி ஃபுட் ஐட்டம்ஸ்னா ஃபிஷ் ப்ராடக்ட்ஸ், ஸ்நாக்ஸு, நீங்கள் லேஸ்லாம் சாப்பிட்றீங்க தெரியுமா? இல்லை சார் நான் ரொம்ப ஹெல்த்தி ஆயிலி ஐட்டம்லாம் சாப்பிட மாட்டேன்னா ரெஸ்டாரண்ட் மீல்ஸு, எனி கேண்டி, இது மேலேயும் GST அப்ளிகபிள் ஆகும். ஓகே. ஸோ த கண்டெக்ஸ்ட் ஹியர் இஸ் லைக் அக்ரி ப்ரொடியூஸ் மேலே GST கிடையாது. பட் அகைன் ப்ராசஸ்டு ஃபுட் ஐட்டம்ஸ் இது மேலே GST இருக்கு. திஸ் ஹேப்பன்ஸ் டு பி தி திங். சரியா? ஓகே. இப்போ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் ப்ராசஸ்டு ஃபுட் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிடுறீங்க, இது மேலே GSTன்னு சொல்லிடுறீங்க. ஓகே. இப்போ நீங்கள் ப்ராசஸ்டு ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், தென் இதை பேஸ் பண்ணி பிக் கார்பரேட் ஃபார்ம்ஸ் அதர், அவங்க இந்த GST ரிஜைம்குள்ளே வர்றதுக்கு பெரிய விஷயமே கிடையாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹட்சன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இல்லைனா அமுல் இருக்காங்க, ஆரோக்கியா, நாலரை பால், இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ மில்க் மேலே GST கிடையாது. பட் எஸ், ஈவன் தே பிரிங் அவுட் பட்டர் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்களா? சரி, ரைட்டு. ஸோ இவங்கெல்லாம் GST ரிஜைமில் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? கஷ்டமே பட மாட்டாங்க. ஐ மீன் they will have separate man force for this, human resource for this. They can easily adapt and they can easily maintain the accounts. Okay. But what about small agri processing industries? இவங்க ரொம்ப அடிபடுவாங்க இல்லையா? ஸோ இப்போதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன், ஒரு நெய் ஃபேக்ட்ரி நான் ஆரம்பிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், கீ பேஸ் பண்ணி I'm about to make marketingனா ஸ்மால் ப்ராசஸிங் யூனிட்ஸ் they will face the difficulty ன்னு சொல்ல வராங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் இப்போ ஜென்ரலி these sort of agri products are stored in warehouses. ஸோ பேக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னுவாங்க. ஸோ இந்த பேக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் வேர் ஹவுசஸ் இங்கெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஸ்டோர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் யார் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஸ்மால் ஓனர்ஸ், இவங்க தான் ஸ்டோர் பண்ணுறாங்க அதிகமாக. சரியா? ஸோ ஸ்மால் ஓனர்ஸ் ஆஃப் வேர் ஹவுசிங் கம்பெனிஸ் இவங்க தான் ஸ்டோர் பண்ணுறாங்க. அண்ட் த திங் இஸ் லைக் வேர் ஹவுசிங், அதே மாதிரி ஸ்டோரேஜ் ஆஃப் தீஸ் அக்ரி ப்ராசஸ்டு ஃபுட் ஐட்டம்ஸ், தே ஆர் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் GST 18%. அது கூட. ஸோ இதுக்கு முன்னாடி வேட் இருக்கும்போது திஸ் வாஸ் எக்ஸம்டட் இட் சீம்ஸ்.
ஆர் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ வேட்னா இட் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேஜ் தானே. ஓகே, ஆனால் இப்போ 18% ஜிஎஸ்டி. அண்ட் இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் மேலே பேர்டன் அதிகமாகுது. ஏன்? இப்போ இவங்க ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்கன்னா இவங்க என்ன செய்வாங்கன்னா யார்கிட்ட வாங்குவாங்க ப்ராடக்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்? இட் இஸ் ஃப்ரம் ஃபார்மர்ஸ் தானே. ஸோ இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட் கம்மி ஆயிடுது பிகாஸ் ஆஃப் ஜிஎஸ்டினா இந்த பேர்டன் யார் மேலே போய் அஃபெக்ட் ஆகும் ஆர் யார் மேலே லெவி ஆகும்? It is going to be ultimately on the farmer. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுட் ஐட்டம்ஸ் மேலேயும் நீங்கள் ஜிஎஸ்டி ரேட்டை லெவி பண்ணுறீங்க அண்ட் அந்த ஜிஎஸ்டி ரேட்ஸும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டே த கன்சியூமர் இஸ் தி அக்ரிகல்ச்சரர் ஃபார்மர். இவங்க கூட ஒரு கன்சியூமர் தான், சரியா? ஸோ லேபர் இஸ் தி கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸில். ஈவன் தே ஆர் ஃபேசிங் ஹியூஜ் லாசஸ். அண்ட் இது வரையும் இல்லாமல் இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அக்ரி எக்யூப்மெண்ட்ஸ், இது மேலேயும் ஜிஎஸ்டி ரொம்ப அதிகமாக இருக்கான். இதுக்கு முன்னாடி கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5% தான் இருந்தது. இப்போ அதையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தாங்க இந்த ஆர்டிகல். ஸோ இந்த ஆர்டிகல்லேருந்து ஒன்று கிளீனாக தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா, அக்ரி ப்ரொடியூஸுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பட் ப்ராசஸ்டு ஃபுட் ஐட்டம்ஸுக்கு ஜிஎஸ்டி இருக்கு. ப்ராசஸ்டு ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்கள் வேர் ஹவுசிங்கில் ஸ்டோர் பண்ணோன்னா அதுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும். ஸோ இது நீங்கள் மெயின்ஸ்லையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ப்ரிலிம்ஸ்லையும் கொஸ்டின் கேட்கலாம் இதை பேஸ் பண்ணி. அண்ட் எக்ஸம்டட் ஐட்டம்ஸ் அண்டர் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தென் வி கேன் டாக் லைக் தே ஆர் நியர்லி ஒன்லி 4 or 5 ஐட்டம்ஸ். ஒன்று வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். ஸோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் எக்ஸம்டட். அவங்க ஜிஎஸ்டி ஆம்பிட்குள்ளே எடுத்துகிட்டு வரல. ஈவன் ஏர்லைன்ஸ் ஃபியூவல், ஸோ டர்பைன் ஃபியூவல் அப்படின்னு சொல்லுவாங்க, தீஸ் ஆர் எக்ஸம்டட் அண்டர் ஜிஎஸ்டி. அதே மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டி, இதே மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ், பிரிண்டட் புக்ஸ், ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸுக்கெல்லாம் ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இஃப் பாசிபிள் ட்ரை டு ரைட் டவுன் இன் தி கமெண்ட் பாக்ஸ் வாட் ஆர் தி ஐட்டம்ஸ் விச் ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மெயின்ஸில் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ப்ரிலிம்ஸ்லையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கான்செப்ட் தாங்க முக்கியம், கிளாரிட்டி தான் முக்கியம். அண்ட் ஜிஎஸ்டி பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது சார் அப்படின்னா, ஐ ஹவ் அப்லோடட் 5 videos with respect to GST. So the basic of GST would have been explained by me. So try to have a watch. And அதே மாதிரி the Great Indian Bustard on its last leg அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க லைஃப்பில். ஸோ Great Indian Bustard, this happens to be a bird. அண்ட் இதோடைய ஹேபிட்டாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை கிராஸ்லேண்ட். ஸோ காஞ்சி போன புல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இது இருக்கும். ஸோ இருந்தது, ஆனால் இப்போ வெறும் 150 பேர்டு தான் இருக்குது போல். தட் இஸ் அ கிரேட் இண்டியன் பஸ்டர்ட். அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன் இஸ் கன்ஃபைன்டு டு ராஜஸ்தான். ஏன்னா அங்கே தான் காஞ்சி போன புல்லு நிறைய இருக்குது போல். ஓகே, அண்ட் இப்போது எதுக்காக இது நியூஸில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெறும் 150 கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் தான் இருக்குது போல், சரியா? ஸோ 150 தானே சார் இருக்குது, வீட்டில் எடுத்துகிட்டு வந்து ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. பிகாஸ் இட் இஸ் ப்ரொடெக்டட் அண்டர் Schedule 1 of Wildlife Protection Act. ஸோ Schedule 1ல ஒரு ஆனிமலை பிளேஸ் பண்ணிட்டாங்கன்னா இட் இஸ் ப்ரோஹிபிட்டட் ஃப்ரம் ஹண்டிங் அண்ட் ஈவன் டொமஸ்டிகேட்டிங் ஆர் டேமிங். ஸோ Schedule 1, Schedule 2 ஆஃப் தி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஆர்டிகலில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 1000க்கும் மேலே கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் இருந்தது, இப்போ 150 தான் இருக்குது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரை கிராஸ் லேண்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் லேண்ட்ஸாக மாறுது, பவர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய வருதாக்கும். ஸோ ஹேபிட்டாட் டிஸ்ட்ரக்ஷன்ஸ். அண்ட் இது வரையும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து this tend to be there. ஸோ அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸ்லாம் இன்செக்ட்ஸ்லாம் சாப்பிடும் போல். ஆனால் இப்போ என்ன இருக்குன்னா, பிகாஸ் ஆஃப் பெஸ்டிசைட் யூசேஜ் அண்ட் வயர்ட் ஃபென்சஸ், அதே மாதிரி நியூ கிராப்ஸ், ஸோ இதனால் இதோடைய சர்வைவல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் ஈவன் பவர் லைன்ஸ் மூலியமாக கூட இது இறந்து போகுது அப்படின்றாங்க. ஸோ கேபிள்ஸில் மாட்டிக்கிட்ட இறந்துடுது போல். அண்ட் இதை பேஸ் பண்ணி மெனி என்ஜிஓஸ் லைக் கார்பெட் ஃபவுண்டேஷன், கன்சர்வேஷன் இந்தியா அண்ட் சான்ச்சுரி நேச்சர் ஃபவுண்டேஷன், ஸோ இவங்க எல்லாமே வந்து என்ஜிஓஸ், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், இவங்க ஒரு பெட்டிஷன்லாம் ஃபைல் பண்ணுறாங்க போல். ஸோ தேர் இஸ் அ நீட் டு ப்ரொடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். ஓகே, ஸோ இப்போது இந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா இதோடைய டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ட்ரை கிராஸ்லேண்ட் இந்தியா எங்கே இருக்குது? ஸோ எங்கே இருக்குன்னா, இட் இஸ் லைக் டெக்கான் பிளாட்டியூ, அஃப்கோர்ஸ் அங்கே இருக்கும், ராஜஸ்தான், குஜராத், ஈவன் சம் பார்ட்ஸ் ஆஃப் ஹரியானா, பஞ்சாப், இங்கெல்லாம் ட்ரை கிராஸ்லேண்ட்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டுங்க, ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அண்ட் கிராஸ்லேண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கும், as simple as that. ஓகே, அண்ட் இது வரையும் இல்லாமல் பேர்ட் லைஃப் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ பேர்ட் லைஃப் இன்டர்நேஷ்னல் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் என்ஜிஓ, இவங்களும் ஒரு என்ஜிஓ, தே ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் டு ப்ரொடெக்ட் திஸ் பேர்ட், சரியா? அண்ட் இதை பேஸ் பண்ணி தான் ஒரு யூபிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்டாங்க இந்த பேர்ட் லைஃப் இன்டர்நேஷ்னலை பற்றி. தட் இஸ் லைக் தே ஐடென்டிஃபை அன் ஏரியா சச் ஆஸ் இம்பார்ட்டன்ட் பேர்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? ஸோ எப்படி பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இந்த பேர்ட் லைஃப் இன்டர்நேஷ்னல் வந்து தே டிக்ளேர் அன் ஏரியா ஆஸ் பேர்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி ஏரியா. ஓகே, அண்ட் அதே மாதிரி இன்னொரு நியூஸ் ஐட்டம் வந்திருக்கு, மாஸ் இன்சைட் லேண்டர் சீன் இன் ஃபர்ஸ்ட் இமேஜஸ் ஃப்ரம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்சைட் லேண்டர்
நாசாவுடையது மாஸ்ல அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இட் வில் ட்ரில் அண்ட் இட் வில் ஃபைண்ட் அவுட் தி டோபோகிராஃபி ஆஃப் தி மாஸ். சரியா? அண்ட் இது வரையும் இல்லாமல் இப்போ இந்த நியூஸ் ஐட்டம் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹை ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஹை ரெசல்யூஷன் இமேஜிங் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டாக. ஸோ இப்போ இந்த லேண்டர் கூட இதை அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ சூப்பராக ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பிச்சிருக்கு. அதாவது ஹை ரைஸ் கேமரான்னு சொல்லிட்டு. ஸோ ஹை ரைஸ்னா என்னென்னலாம் கேட்க மாட்டாங்க, இன்சைட்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரியா? பிகாஸ் இவ்வளோ டெக்னிக்கலாலாம் கேட்டதில்லை யூபிஎஸ்சி. அதாவது உள்ளே போய் இந்த மாதிரி ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு புரியணும்னு சொல்கிற மாதிரி. பட் எஸ், இது ஒரு நியூஸ் ஐட்டம். சரியா? அண்ட் இப்போ இது பாருங்க, டச் இன்ஜினியர்ஸ் பில்ட் ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட் டு பிரிங் வைல்ட் லைஃப் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஐட்டம் வந்திருக்கு. சரியா? ஸோ ஒன்றும் இல்லைங்க, மார்க்கீர் மீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இருக்கான் யூரோப்பில். இங்கே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட் மேக் பண்ணுறாங்க. வை? பிகாஸ் இங்கே அனிமல்ஸ் இருந்திருக்காங்க போல். தட் இஸ் லைக் கிரே, லேக், கூஸ், காமன், டர்ன் அண்ட் அதே மாதிரி வேடஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஸ்பீஷீஸ்லாம் இருந்திருந்தது. ஸோ இந்த மாதிரி ஸ்பீஷீஸ் வாழ்கிறதுக்காக இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட் வில் பி ஆஃப் குட் யூஸ். பிகாஸ் சம் அனிமல்ஸ் வில் பி தேர் விச் யூஸ் டு லிவ் இன் வாட்டர் அண்ட் ஆல்சோ ஆன் தி லேண்ட். ஸோ அவங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ படிங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவ்வளோதான். ஞாபகம் இருந்ததுன்னா யூபிஎஸ்சியில் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? So that's it with respect to this news item, friends. That is December 17 news item. அவ்வளோதான். அண்ட் இப்போ நம்ம December 18 நியூஸ் ஐட்டம்ஸை பார்த்துடலாம். ஸோ நத்திங் மச் இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் டுடே. சரியா? ஸோ காங்கிரஸ் லீடர் சஜன் குமார் கெட்ஸ் லைஃப் டேர்ம் இன் ஆன்டி-சீக்ரயாஜ் கேஸ். ஆன்டி-சீக்ரயாஜ்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். விச் ஃபார்ம்ஸ் யுவர் பேஸ் ஆஃப் யுவர் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ ட்ரை டு கோ த்ரூ இட். சரியா? அதே மாதிரி காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் டேக் ஓத் இன் 3 states. நாட் இம்பார்ட்டன்ட். டெல்லி ஆஃபர்ஸ் 1.4 billion எய்ட் பேக்கேஜ் டு மெயில் டு அட்டாக் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மால்தீவ்ஸ்க்கு வந்து ஃபினான்ஷியல் எய்டு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் வில் பிரிங் இன் ஸ்டெபிலிட்டி இன் இந்தியன் ஓஷன் ரீஜன். அண்ட் இப்போ இந்தியா மால்தீவ்ஸ் ரிலேஷன்ஷிப் நம்ம பார்த்துருப்போம். அதிலே வுட் ஹவ் சீன் லைக் there is a sense of political instability in Maldives. சரியா? அண்ட் அவங்க எப்போ நினச்சாலும் they can become vulnerable அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. சரியா? ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் that we build a good diplomatic relationship with them. ஸோ அதுக்காக this aid will help them and added to it. They are under pressure of China. So Chinese influence அங்கே இருக்குது and they have a depth of nearly about $3.2 billion. அண்ட் நம்ம இதில் $1.4 billion வந்து அவங்களுக்கு எய்டாக கொடுத்துருக்குறோம். அதாவது ஃபினான்ஷியல் டெப்த் இருக்குது. சைனா கூட வெறியும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அகைன் யூபிஎஸ்சி இஸ் நாட் கோயிங் டு ஆஸ்க் யூ, பட் இந்தியா மால்தீவ்ஸ் ரிலேஷன்ஷிப் ஒரு சவுத் ஏஷியன் ரீஜன் ஆஸ்பெக்டை பேஸ் பண்ணி மெயின்ஸில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா தென் நீங்கள் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதலாம். இந்தியா இஸ் ஆல்வேஸ் ஹெல்பிங் when it comes to Maldives. நம்ம இப்போ கூட இவ்வளோ எய்டு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம். அவ்வளோதான். ஓகே. அண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்ஸ் பேன்ஸ் ஆன்லைன் சேல் ஆஃப் ட்ரக்ஸ். அகைன் இட் இஸ் இன் தி நியூஸ் விச் இஸ் டிஸ்கஸ்ட் இன் எடிட்டோரியல். ஐ வில் டிஸ்கஸ் திஸ் இன் எடிட்டோரியல் அனாலிசிஸ். ஓகே. அண்ட் மற்றபடி பேஜ் நம்பர் 2, 3, 4 nothing seems to be important. And 5ல பார்த்தீங்கன்னா nothing seems to be important. And 6ல பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, 5 days on no trace of trapped miners அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஐட்டம் வந்திருக்கு. சரியா? ஸோ ஜெயந்தியா ஹில்ஸ் which is in Meghalaya. அங்கே மைன்ஸில் சில பேர் ட்ராப் ஆயிருக்காங்க. ஸோ ரெஸ்கியூ இஸ் கோயிங் ஆன். அகைன் நாட் அன் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல், பட் ஃபார் யூபிஎஸ்சி யூ கேன் சி லைக் வேர் இஸ் ஜெயந்தியா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காரோ, காசி, ஜெயந்தியா இதெல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. விச் இஸ் இன் மேகாலயா. மேப் பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஓகே. அண்ட் அதே மாதிரி அண்டர் தி சால் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க போல் அசாமில். ஸோ ஒரு இமேஜ் போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. சரியா? அண்ட் இப்போ இங்கே வாங்க நேஷன் பேஜில், தட் இஸ் பேஜ் நம்பர் 7, எல்பிஜி ஸ்கீம் டு கவர் புவர் பீப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஸோ இப்போ உஜ்வாலா ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களா, அதோடைய பெனிஃபிஷியரிஸ் வந்து சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸில் இருக்கிற புவர் பீப்பிள் ஆர் அண்டர் ப்ரிவிலேஜை பேஸ் பண்ணி தான் சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்பிஜி சிலிண்டர்ஸ் எல்லாம். அண்ட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யாரெல்லாம் புவராக இருக்காங்களோ அவங்களுக்கே சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ டெபாசிட் ஃப்ரீ எல்பிஜி கனெக்ஷன் டு ஆல் தி புவர் ஹவுஸ் ஹோல்ட். சரிங்களா? ஸோ உஜ்வாலா ஸ்கீம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. தட் இஸ் டு ப்ரொவைட் எல்பிஜி சிலிண்டர்ஸ். சரிங்களா? அகெயின் ஃபார்மசிஸை பற்றி வந்திருக்கு. ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஆன்லைன் சேல்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க. இதுதான் நியூஸ் ஐட்டம். வில் டிஸ்கஸ் இன் எடிட்டோரியல்ஸில் எல்லாமே வந்துடுது. சரிங்களா? அண்ட் பேஜ் நம்பர் 10 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டர் பில் பாஸ்ட் இன் லோக்சபான்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் தி பில் என்னவாக இருக்க போகுது? டு ப்ரொடெக்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள், கிவிங் தெம் ரெகக்னிஷன். அண்ட் இதுவரையும் இல்லாமல் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பில்ல தே வில் செட் அப் அன் நேஷனல் டிரான்ஸ்ஜெண்டர் கவுன்சில் இட் சீம்ஸ். ஸோ தட் இவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் கேன் பி ரிஃப்ளெக்டட் இன் தி பார்லிமெண்ட்னு சொல்கிற மாதிரி. சரியா? அண்ட் நீங்கள் பாருங்கள், காங்கிரஸ் டேட்டா ட்ரிவன் கேம்பெயின் ஹிட் பே டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அதாவது சக்தி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல்.
That is the party who have won the election in the 3 districts. And இதை பேஸ் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இது மூலியமாக பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. சரியா? ஸோ பாலிடிக்ஸ் உடைய எமர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அண்ட் அகைன் 1984 ரியாட் விக்டிம்ஸை பற்றி வந்திருக்கு, which is a part of your anti-Sikh riot. ஸோ என்சிஆர்டியில் anti-Sikh riotsன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. தட் இஸ் ஃபார் யோர் பேக்ரவுண்ட். ஸோ யூபிஎஸ்சி மெயின்ஸில் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஏன்னா இந்த வேர்டிக்ஸ் கொடுத்துக்கினே இருக்கிறாங்க. anti-Sikh riotsல யார் யாரெல்லாம் விக்டிமாக இருந்தாங்களோ அவங்கள பேஸ் பண்ணி இப்போ ஒரு ஜஸ்டிஸ் ப்ரிவேல் ஆகுது. சரியா? ஸோ அதுதான் கண்டெக்ஸ்ட். அண்ட் வேர்ல்டு பேஜுக்கு வந்தீங்கன்னா யூஎஸ் வில் கண்டினியூ டு ஃபேஸ் ரஷ்யா மெட்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஐட்டம் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் until or unless this affects Indian interest, it is not going to be useful to us. சரியா? அதே மாதிரி வேர்ல்டு பேஜில் பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ஆப்டிமிஸ்டிக் ஆன் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியாவுக்கு பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ் கிடைக்குமா கிடைக்காதா? ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா, ஈவன் வித் ரெஸ்பெக்ட் டு பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான். சரியா? ஸோ இந்த 4 நேஷன்ஸுமே யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் மெம்பர்ஷிப்ஸ் கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கிடைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக மராகேஷ்லேருந்து வந்திருக்கிறீங்க வண்டியை பிடிச்சி. ஸோ மராகேஷில் பார்த்தீங்கன்னா மைக்ரேஷனை பேஸ் பண்ணி ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அதாவது இந்த டிசம்பர் 10ஆம் தேதி 11ஆம் தேதி நடந்திருக்கு. தட் இஸ் லைக் ஜிசிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் தட் இஸ் குளோபல் காம்பேக்ட் ஃபார் மைக்ரேஷன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா யூஎஸ்ஏ அண்ட் ஆஸ்திரேலியா அண்ட் ஈவன் யூரோப்பியன் நேஷன்ஸ் ஆர் நாட் அ பார்ட் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் வரமாட்டோம்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 வருஷமாக பேசின்னு தான் இருக்கிறானுங்க. அண்ட் அவங்க வரலனா கூட மெஜாரிட்டி ஆஃப் தி நேஷன் வாண்ட்ஸ் டு ஹேவ் அன் மைக்ரேஷன் காம்பேக்ட். And what we are seeking is cooperation between countries. So we have to work together அப்படின்றாங்க. அண்ட் இவங்க கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த ஜிசிஎம்ஏ பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நான் பைண்டிங் ஒன் தானே அப்படின்றாங்க. ஆமாம், நான் பைண்டிங் ஒன் தான். பட் அகெயின் இட் இஸ் அன் பவர்ஃபுல் டூல் விச் வில் இன்ஃப்ளூயன்ஸ் டு செட் அப் மெனி நேஷனல் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க இன்டர்வியூவை. சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு ஜிசிஎம்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். தட் இஸ் குளோபல் காம்பேக்ட் ஃபார் மைக்ரேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்திருந்தது, இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் நோட் தி பாயிண்ட் தட் this happens to be an UN meeting. So United Nations உடைய மீட்டிங் இது, which happened in Morocco. And the purpose of the conference is like to form an global compact for migration அப்படின்னு சொல்கிற மாதிரி. சரிங்களா? அண்ட் இப்போ இந்த மீட்டிங்கில் என்ன நடந்திருக்குன்னா ஒரு டிராஃப்ட் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. தட் இஸ் குளோபல் காம்பேக்ட் ஃபார் சேல், ஆர்டர்லி அண்ட் ரெகுலர் மைக்ரேஷன் சொல்லிட்டு. ஸோ சிம்பிளாக ஜிசிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிராஃப்ட் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஒன் ஸ்பெஷல் திங் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் இஸ் லைக் திஸ் ஹேப்பன்ஸ் டு பி தி ஃபர்ஸ்ட் எவர் யுனைடெட் நேஷன் குளோபல் அக்ரிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மைக்ரேஷன். ஸோ ஒரு காமன் அப்ரோச் எடுத்துட்டு வரணும் இன்டர்நேஷனல் மைக்ரேஷனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்த இனிஷியேட்டிவ் இது. சரி? அண்ட் திஸ் இஸ் நாட் லீகலி பைண்டிங். And according to this, it's like migration should happen very easily, and migration oda potential tap panna paapanga, and will ensure that the member nations will implement the national policies in such a way that the rights of the migrants is ensured அப்படினு சொல்ற மாதிரி. புரியுதுங்களா? And friends, there is also one more declaration which is called as New York Declaration on Migrants and Refugees. So இது வந்து ஒரு United Nation declarations தான். But again, this is for refugees. So try to Wikipedia both, you will get to know. சரியா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், ILNFS டு மானிட்டைஸ் ரோட் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அசெட்டை குறைச்சிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க போல் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ILNFS. ஸோ அதை பற்றி பேசியிருக்காங்க. பட் அகைன் ILNFS கிரைசஸ்னான்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? அண்ட் மற்றபடி எல்லாமே ஜென்ரலைஸ்டான வந்த பாயிண்ட்ஸ் தான். அண்ட் இந்தியா ஃபின்லாண்ட் ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ட்ரை டு கோ த்ரூ இட். தே ஹவ் செட் தட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நம்ம நல்லா கோஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கண்டெக்ஸ்ட். பெக்யூலியரான திங்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ கோ த்ரூ இட் ஒன்ஸ், யூ வில் கெட் டு நோ. அகைன் பிஸ்னஸ் பேஜ்லையும் சொல்கிற மாதிரி எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ ஸ்டார்ட்அப் பைஜூஸ் ரைசஸ் $540 million அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ யாராவது வெஞ்சர் கேபிட்டல் இருந்தால் ஈவன் ரிப்பப்ளிக் ஐஸ் இஸ் தேர். எனிவே, ஜஸ்ட் கிடிங். ஸோ நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் UPSC பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் மற்றபடி பேஜ் நம்பர் 17, 16, 17, 18 நத்திங் சீம்ஸ் டு பி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ யூ கேன் கோ த்ரூ இஃப் யூ வாண்ட் டு. மற்றபடி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஃபைன். ஸோ that's it with respect to December 18. Okay? And that's it with respect to daily task. Thank you for watching.